ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து சுரக்காய் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் அடை தான் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க, வித்தியாசமாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு சுரக்காய் எடுத்துக்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த உள்ளே இருக்க விதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையை மட்டும் நீக்கிட்டு பீட்ரூட் திருகிறதுல வச்சு இந்த மாதிரி நல்லா திருகி எடுத்துக்கலாம். இப்போ அதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், 2 பெரிய வெங்காயம், 1 கேரட் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை கட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை இலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கிட்டு. இப்போ 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். இப்போ காரத்துக்காக 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் பெப்பர். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி வந்து தேவைப்படாது. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சுரைக்காயிலையும் தண்ணி இருக்கும், அதனால் சரியாக இருக்கும் இந்த அளவில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தோசை தவாவை சூடுபடுத்திட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சின்ன சீரகம், இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கணும். மாவை சேர்த்துட்டு உடனே இந்த மாதிரி அழுத்தி கொடுத்திங்கன்னா நமக்கு நல்லா தோசை மாதிரி நல்லா வந்துடும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதேமாதிரி திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு திரும்ப மூடி போடாமல் இன்னொரு 2 தடவை இந்த மாதிரி நல்லா மூடி போடாமல் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் வேணும் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்க்காமையே நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனாக மாறி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா மாவு வந்து நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கும்போது 2வது தடவை மூடி போடாமல் நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா முருகலாக நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சுரக்காய் வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குழந்தைங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.